ஹாய் ஹலோடா மிஸ் டுடே நம்ம வந்துட்டு சீக்ரெட் ப்ரொஃபஸர் ஹஸ்பண்டோட 4th எபிசோட் தானே பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலையும் நீ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. லாஸ்ட்டாக பார்க்கலான்னு போய் பாட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த பாட்டு புரியும். ஓகே, அவங்க ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்களும் செம்ம நர்வஸாக இருக்கீங்க, ஏன்னா இன்றைக்கி தான் உங்களுக்கு மேரேஜ். ஸோ இப்போ கரெக்டாக லைலா வரா. நீங்களும் லைலாவை பார்த்து அப்படியே ஷாக் ஆகிடுறீங்க, ஏன்னா லைலா பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கா. நீங்களும் லைலாவை பார்த்துட்டு இங்கே யார் கல்யாண பொண்ணுன்னே தெரியாத அளவுக்கு வந்திருக்கே லைலா. ஓஹோ அப்படியா, நீங்கள் வந்து இன்றைக்கி பொண்ணு மாதிரி கெட்டப் போட்டிருக்கேன், நான் ஏதாச்சும் சொன்னேன்னா? பொண்ணு மாதிரி கெட்டப் போட்டிருக்கேண்ணா? இங்கே பாரு லைலா, நான் எப்போவுமே இப்படி தான் பாருக்கேன், உனக்கு தான் அப்படி தெரியுது போல். கண்ணு தெரிலன்னா நல்லா டாக்டரை போய் செக் பண்ணலைலா. எனக்கெல்லாம் கண்ணு நல்லா தான் தெரியுது. உங்கள் கண்ணு தான் வேறு யார் மேலேயும் இருக்குது. வேறு யாராவா? அப்படியெல்லாம் யாருமே இல்லையே, நீ எதுக்கு அதெல்லாம் யோசிக்கிற? நான் எங்கப்பா யோசித்தேன், நீங்கள் பார்க்குறதுலே தெரியுதே உங்கள் கண்ணு ஃபுல்லாக தேங்கிட்ட தான் இருக்குன்னு. தேங்கிட்டையா? அப்படியெல்லாம் இல்லை, நீ பேசாமல் போகலா. நான் போக தான் போகிறேன். உனக்கு என்னப்பா கல்யாணம் ஆகிட்டே போகுது இன்றைக்கி நைட்டு? என்ன ஊகம், பேசாமல் போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்களும் லைலாவை போக சொல்கிறீங்க, அவங்களும் போயிடுறா. ஸோ இப்படி மேரேஜும் நடந்து முடிக்குது. நைட் ஆகுது, உங்கள் மம்மியும் வந்துட்டு ஒரு கிளாஸை கொடுக்குறாங்க. நீங்களும் அது என்னென்னு பார்க்குறீங்க, பார்த்தா அந்த கிளாஸ் ஃபுல்லாக பாலாக இருக்குது. உங்கள் மம்மியும் வந்துட்டு உங்களை பார்த்து, இங்கே பாரு, இனிமேல் சின்ன குழந்த மாதிரிலாம் நடந்துக்கக்கூடாது, புரியுதா? உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, எப்படி நடந்துக்கணும்னு உனக்கே தெரியும், நான் சொல்லி தான் தெரிஞ்சுக்கணுன்னு கிடையாது. இல்லை, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. என்ன பயமாக இருக்குது? எங்கே பாரு, இனிமேல் உன்னோட சேட்டையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சமாச்சு பொண்ணாக இருக்க ட்ரை பண்ணு. இப்போவும் பொண்ணாக தான் இருக்கேன், கூட பேசாதப்போ அப்படின்னு சொல்லி உங்கள் மம்மியும் போயிடுறாங்க. நீங்களும் அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு தேங்கோட ரூமுக்கு தான் வரீங்க. தேங்கும் அப்படியே உட்காந்துட்ருக்கான் பெட்டில். நீங்களும் போய்ட்டு அந்த கிளாஸை தேங்கிட்ட கொடுக்குறீங்க. தேங்கும் வந்துட்டு அதை வாங்கிட்டு அவன் பாதி குடிச்சிட்டு உங்களுக்கு பாதி கொடுக்குறான். இல்லை பரவாயில்ல, நீங்களே குடிங்க. அதெல்லாம் இல்லை, நீ கொஞ்சம் குடிச்சிக்கோ. எல்லாம் உங்களுக்கு தான் கொடுத்தாங்க. ஹஸ்பண்ட் குடித்தா ஒய்ஃபும் குடிக்கணும், அது தெரியாதா? ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி நீங்களும் அதை குடிச்சிட்டு அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. தேங்கவே பார்த்துட்டு, எதுக்கு நின்றுட்டே இருக்க, உட்காரு. நீங்களும் உட்காருங்க. தேங்கும் என்ன பேசுனே தெரில, நீங்களும் அப்படியே சைலண்ட்டாகவே இருக்கீங்க. நீங்களும் ஏதாச்சும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்போ கரெக்டாக பயங்கரமாக இடிக்குது. நீங்களும் போய் அப்படியே கரெக்டாக தேங்க செம்மையாக ஹக் பண்ணிக்கிறீங்க. இங்கே தேங்கு என்ன பண்ணுறதுனே தெரில. தேங்கோட ஹார்ட் பீட் அப்படியே ஃபாஸ்ட்டாக ரைஸ் ஆகுது. உங்களுக்கு அது நல்லாவே தெரியுது, ஏன்னா நீங்கள் அவனை ஹக் பண்ணியிருக்கீங்க. ஏன்னே தெரில, உங்களுக்கு அந்த ஹக் ஒரு மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்களும் ஸ்டில்ஸ் தேங்க ஹக் பண்ணியிருக்கீங்க. இங்கே தேங்க வந்துட்டு உங்களோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே உங்களோட ஹேரை ரப் பண்ணி கொடுத்துட்ருக்கான். நீங்களும் அந்த ஹக்கை டக்குன்னு பண்ணிவிட்டு, சாரி தேங், அது தெரியாமல் நடந்துருச்சு. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். சாரி, அது இடின்னு கொஞ்சம் பயம் தான். ஓ அப்படியா, சரி விட விட. உங்களுக்கு ஃபேஸு அவ்வளோ ரெட் ஆகிடுச்சு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. சொல்லுங்கள். இல்லை, நீ இப்போ தான் காலேஜ் படிக்கிற, ஸோ அதனால் நம்ம லைஃப்பை நீ காலேஜ் முடித்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண என்ன? அப்போது இதை தான் உங்கள்லேருந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கண்டிப்பாக தான், உங்களுக்கு ஓகேண்ணா, எனக்கும் ஓகே தான். இல்லை, என்ன தப்பாக எடுத்துக்காது, என்ன வந்த உடனே இப்படி சொல்கிறதுக்கு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. சரி, அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா என்னாலும் ஸ்டடீஸ் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. டிஸ்டர்ப் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. சரி ஓகே விட. அப்புறம் நம்ம இந்த மாதிரி இருக்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம். உன்னோட அப்பா அம்மாவுக்கும் சரி, என்னோடய அப்பா அம்மாவுக்கும் சரி. ஓகே தான். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க தான் ரொம்ப ஹர்ட் ஆவாங்க, அதனால தான் சொல்கிறேன். சரி ஓகே, நீ படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு
தாங்க வந்துட்டு பில்லோ பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு எங்கேயோ கிளம்புறாரு. நீங்களும் வந்துட்டு தாங்க பார்த்து ஆ தாங் ஆ எங்கே போகிறீங்க? இல்லை, பக்கத்து ரூமில் படுக்க போகிறேன். பக்கத்து ரூமில் படுத்தா யாருக்கும் டவுட் வராதா? ஓ, அது வேறு இருக்குல்ல. தாங்கலாம் நீங்கள் இங்கே படுங்க, நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன். ஆ இல்லை இல்லை, பரவாயில்ல இருக்கட்டும். நீ பெட்டில் படுத்துக்கோ, நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன். இல்லை தான், உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல. உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி தாண்டி நான் பக்கத்து ரூமுக்கு போகலான்னு போகிறேன். இல்லைன்னா நீங்கள் பெட்லேயே படுத்துக்கோங்க. வேணா சென்டரில் பில்லோ வச்சுக்கலாம். ஓ, ஆனால் உனக்கு ஓகே தானே? இதில் ஓகே தான் தான். ஸோ தேங்க் வந்துட்டு பெட்டில் படுக்கிறான். சென்டரில் பில்லோ இருக்குது. தேங்க்கு தூக்கமே வரமாட்டேங்குது. டே தான், அவசரப்பட்டு பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லி காலிங்காச்சு தூக்கி போட்டுறாதடா. அப்புறம் உன்னை ரூம் விட்டு தூக்கி போட்டுருவா. ஐயோ கடவுளே. தேங்க அப்படியே புரண்டு புரண்டு படுத்துட்ருக்கான். அவனுக்கு சுத்தமாக தூக்கமே வரலை. இங்கே உங்களுக்குமே அப்படி தான், உங்களால் தூங்கவே முடியலை. தேங்கு உங்களை பார்த்த மாதிரி தான் படுத்துட்ருக்கான். ஸோ நீங்களும் திரும்பி படுக்கிறீங்க. கரெக்டாக தேங்க உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். நீங்களும் வந்துட்டு தேங்க பார்த்துட்டு தேங் ஆ என்ன தூங்கலையா? ஏன் என்னாச்சு? தூக்கம் வரலை? உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா? சாச்சா இல்லை அப்படின்னா சொல்லுங்கள், நான் வேணா சோஃபாவில். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் படுத்துக்கோ. நான் சில டைம்ஸ் அப்படி தான் ஆகும், நான் தூங்கிடுவேன். நீ என்ன தூங்காமல் இருக்க? எனக்கு தூக்கம் வரலை. பட் நான் ஒன்று சொல்லவா? சொல்லுங்கள். இங்கேருந்து பார்க்க செம்ம அழகாக இருக்கடி. யார் நானா? செம்மையாக இருக்கடி. ஐயோ, இவன் எப்படி பேசுகிறான்? தேங்க்யூ. சரி, நீ படுத்து தூங்க. அப்புறம் நாளைக்கு காலேஜ் போகணும்ல? காலேஜ் போகணுமா? இவன் கல்யாணம் அடுத்த நாளே காலேஜ் போக சொல்கிறான். இதுதான் சாக்கணும் கட்டடிக்கலான்னு பார்த்தா அதுக்கும் விட மாட்டானே. நாளைக்கு காலேஜ் போகணுமா? என்ன இப்படி கேட்குற? நாளைக்கு காலேஜ் கண்டிப்பாக போகணும். எந்த ஒரு விஷயத்தினாலையும் உன் ஸ்டடீஸ் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது, நீ டிஸ்ட்ராக்டும் ஆகிடக்கூடாது, புரியுதா? ஐயோ சரி, ஓகே தான், நீங்கள் தூங்குங்க. குட் நைட். குட் நைட். நீங்களும் திரும்பி படுத்துட்டு. இவனை புரிஞ்சிக்கவே முடியல. இப்போ தான் அழகாக இருக்கீங்கன்னா அதுக்குள்ளே காலேஜ் போன்றான். எவ்வளோ தைரியம் உனக்கு? என்னாச்சு? ஐயோ கேட்டுச்சோ. ஓ ஒன்றும் இல்லை தான், சீக்கிரம் தூங்கு, அப்புறம் நாளைக்கு எழுந்திருக்க முடியாதுல்ல. இப்போ இது ஒன்று தான் குறைச்சல். நான் கூட ஃபர்ஸ்ட் நைட் கொஞ்சமாச்சு நல்லா போகணும்னு நினச்சேன். என் ஆசையில் அப்படியே மண்ணாடி போட்டுட்டான். கடவுளே. ஸோ இப்படியே 2 பேரும் தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்களும் அப்படியே எழுந்து பார்க்குறீங்க. தேங்க உங்கள் பக்கத்தில் தூங்கிட்டுருக்கான். பட் நீங்கள் அப்போ தான் நோட் பண்ணுறீங்க, தேங்கோட ஹேண்ட்ஸ் வந்து உங்களோட ஹிப் கிட்டே இருக்குது. தேங்க உங்ககிட்ட கொஞ்சம் க்ளோஸாக வேறு படுத்திருக்கான். இவன் என்ன இங்கே படுத்திருக்கான்? ஐயோ, எழுப்புவோமா? வேண்டாம், கத்தி. நான் என்ன பண்ணுறது? சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவனோட கையை மட்டும் எடுத்து விட்டு போய் காலேஜ்க்கு ரெடி ஆகுறீங்க. ஸோ தேங்கும் இருந்து பார்க்குறான். நீங்களும் அப்படியே மிரர் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. தேங்கும் வந்துட்டு உங்களை பார்த்து, ஏய் நடு, இவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சிட்டியா? இல்லை, நீங்கள் தானே சொன்னீங்க காலேஜ் போகணுன்னு. சொன்னேன்ல, நானே மறந்துட்டேன். சரி சரி, நீங்கள் ரெடி ஆகு, நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். அப்படியா தான்? சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் ரெடி ஆகுறீங்க. ஸோ நீங்களும் ரெடி ஆகிட்டு அப்படியே ரூமை விட்டு வெளியே வரீங்க. அப்போ ரிலேட்டிவ்ஸ்லாம் ஒருத்தங்க உங்களை பார்த்து, என்ன ஓயன் ஃபேஸ் பார்க்க ரொம்ப டல்லாக இருக்குது, நேற்று நைட்டு ஒரு ஜாலியாக இருந்துருப்போ போலியே. யாரா இவ? ஆமாம் ஆமாம், ரொம்ப ஜாலியாக இருந்தேன். ஐயோ, நான் தெரியாமல் பேசுகிறாங்களே. சரி சரி, நீ போ,
என்ன இப்போவே காலேஜ் கிளம்பிட்டு இப்போ என்ன மேரேஜ் ஆனால் நெக்ஸ்ட் டேவே காலேஜ் போனால் எல்லோரும் என்ன நினைப்பாங்க? இப்போ தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஹனிமூனெல்லாம் போக வேண்டாமா? ஹனிமூனா? ஐயோ, இவன் இன்னொரு பிரச்சனை சிக்க விட பார்க்குறாங்க. இல்லை, அதெல்லாம் அடுத்த வீக் போய்க்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஓஹோ, ஏன் அடுத்த வீக்கே போகிறீங்க? இப்போவே போகலாம்ல? இல்லை இல்லை, எனக்கு எக்ஸாம் வருது அதனால். ஓ அப்படியா, சரி சரி, நீ போ. அப்போ போய் நல்லா படி. என்ன ரொம்ப நல்லா படிக்க வேணும். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் போயிடுறீங்க. ஸோ தேங்கோ கீழே ரெடி ஆகிட்டு வரான். தேங்கோ வந்துட்டு அவங்கள பார்த்து அவன் போகலாமா? போகலாம் தேங் அப்படின்னு சொல்லி நீங்களும் தேங்கோட காரில் ஏறி போகிறீங்க. ஸோ தேங்கோ வந்துட்டு அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கான் காரில் ஸ்டில். நீங்களும் வந்துட்டு தேங்கோ பார்த்து தேங் நான் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வா, நல்லா படி. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கொஞ்சம் தூரம் போகிறீங்க. திரும்பி பார்க்குறீங்க, தேங் அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நீங்களும் அகைன் தேங்கிட்ட போயிட்டு தேங் என்னாச்சு, ஏன் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? அதுவா, அது ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன, ஏன் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? அது இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க பார்க்கணும், அதான். அப்படியா, யார்? என்னோடய அங்கிள், அவரை பார்க்குறதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓ அப்படியா, சரி தான், நீங்களும் பார்த்து போங்க. என்ன சரி சரி, நீ போ முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். நீங்களும் போயிடுறீங்க. ஓகேடா, நான் இந்த எபிசோட் முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பாடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.